நிறைய பிரச்சனைகளுக்கு நான் எப்படி விலை நிற்கிறதுங்கிறத வந்து ஓரளவு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு சொல்லலாம். இப்போ எனக்கு என்ன ஐயா கர்மாங்கிறது அதை பற்றி இந்த கோள்கள் நம்ம ஆட்சி செய்யறதுங்கிறது உண்மையா? எது கோள்கள் மனிதர்கள் ஆட்சி பண்ணுறது இது எந்த எவ்வளோ தெரியுங்க? கர்மாங்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தானே. அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் நல்லது பண்ணணும்னா நல்லது கிடைக்கணும், மோசமானது பண்ணணும்னா மோசமானது கிடைக்கணும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து இயற்கையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுதான் நடக்கும். நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் சுலபமானதுன்னா பிராரப்த கர்மான்னு சொல்றாங்க. பிராரப்த கர்மான்னா ஏற்கனவே பண்ணுனதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்துருக்கோம். அதுதான் வந்து பிராரப்தம்னு சொல்றது. பிராரப்தம் எப்படி இருந்ததுன்னா நாம செஞ்ச செயலுக்கு வந்துருக்கோம். நீங்க செய்யற செயலுக்கு எப்பவுமே சுகமா இருக்கும். நீங்க செய்யற செயல் வந்து ஆகாமிய கர்மா இருக்கு. ஜாதக ஜோதிடங்கள் வந்து இந்த ஆகாமிய கர்மாவுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆகாமிய கர்மாவுக்கு அனுபவிச்சு ஒன்றுமே பிராரப்த கர்மாங்கிறது வந்து முடிஞ்சு போனதுல இருந்து வரக்கூடிய ஆனால் புதுசாக உயிரோடு செய்யக்கூடியதெல்லாம் வந்து ஆகாமிய கர்மா. உங்க கையில சக்தி அதிகம். பிராரப்த கர்மாவை தான் அந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் பிராரப்த கர்மாவை தான் கேட்கும். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா அந்த ஜாதக ஜோதிடங்களை கணிக்கிறதுக்காக கிரகங்களை அனுசரித்து அது பண்ணுவோம். கிரகங்கள்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறோம். கட்டங்கள் போடுறதுக்காக அவங்க ஒரு கணக்குக்காக கணிதத்துக்காக கணிதத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம். சொல்ல போனால் இப்போ மேற்கு கிழக்கு சொல்லி நாம வச்சுக்கிறோம். பிரபஞ்சத்தில் வந்து தசையே கிடையாது. ஏன்னா எல்லாமே எங்கேயோ போயிட்டே இருக்கு. ஒரே இடத்துல இருக்கு. பூமியை வந்து ஒரே இடத்துல இருக்கு. கிழக்குங்கிறது ஒரே இடத்துல இருக்கு. சூரியனை அனுசரித்து இது கிழக்கு மேற்குன்னு சொல்லிடணும் மொழிய. ஆனால் உண்மையிலே ஒரு பிரபஞ்சத்தில் கிழக்கு மேற்குன்ட்டே கிடையாது. ஏன்னா இது போட்டு போயிட்டே இருக்கு. எங்கே போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. கிழக்கு நானும் போது கிழக்கு போகுது மேற்க போகுதுலாம் சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கு அவ்வளோதான். அதனால ஒரு கணக்குக்காக அவங்க மாதிரி கிரகங்களை வச்சு அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு பலன் உண்டு. அந்த பலன்படி நம்ம ஆனால் எல்லாத்துக்குமே வந்து மூலஸ்தானம் வந்து ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மா நீங்கள் செய்கிறது நல்ல செயல் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் செய்கிற மோசமான செயலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லதே செய்யணும், நல்லதே நினைச்சு நல்லதே செய்யறது